சீமான் வெர்சஸ் விஜய். இதுல விஜய் இன்னமுமே சீமான் பெயரை குறிப்பிட்டோ அவங்க கட்சியை பற்றியோ எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் திரு சீமான் அவர்கள் வெளிப்படையான விமர்சனங்களை அணில் குஞ்சுன்றாரு. அதே போல பல விமர்சனங்களை தொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடந்த மாநாட்டில் நீங்க வந்து சார்னு சொன்னீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, இப்போ அங்கிள்ன்றீங்க. நீங்க ஜங்கிள்னு தானே சொல்லணும், அங்கிள்னு எப்படி சொல்லலான்ட்டு கொஞ்சம் விக்ரஸாவே கோவப்படுறாரு. சீமான் வெர்சஸ் விஜய் மோதல்னு ஒன்று, அரசியல் மோதல் நடந்தால் அதில் யாருக்கு பெரிய சேதாரமா இருக்கும், இப்போ யாருக்கு பெரிய இழப்பா இருக்கும், யாருக்கு லாபமா இருக்கும்? இல்லை, இது மோதல் அளவுக்கு போகாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, 2 பேருமே எடுத்து பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மோதலாக மாறும். இப்போ நீங்கள் என்னை ஒரு அரையறீங்க, நான் கம்மன் வாங்கிட்டு போயிட்டேன்னா அங்கே மோதல் இல்லை. நேரடா என்னை அரையிறதுன்னு சொல்லிட்டு நானும் திருப்பி அழைச்சின்னா அந்த இடத்துல சண்டையாக மாறும். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அவர்கள் வந்து அணில்னு பேசக்கூடியது தேவையில்லாதது என்னுடைய பார்வையில். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், சாதாரண ஆணில் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். நீங்கள் விஜயை வந்து கொள்கை ரீதியாக போட்டு சாத்துங்க, தப்பு கிடையாது. அவர் கொள்கையில் என்னென்னலாம் உடசல் ஓட்டைகள் இருக்கோ, அதில் முரண்பாடுகள் இருக்கோ, அதை பூரா நீங்கள் விமர்சனிக்க பண்ணுங்கள். அதுதானே அரசியல் கட்சிகளுடைய வேலையே. ஆனால் வந்து அணில் வந்து ஜங்கிள்னு தானே கற்றுணும், ஏன் வந்து அங்கிள்னு கத்துது. அதே மாதிரி உங்கள் கொள்கை என்னடனா டிவிக்கே அப்போ டிவிக்கு வாடா இத்தனை பேர் வரீங்கன்னு கேட்குறது வந்து இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறாரு. இதை சீமான் சொல்ல வேண்டியதில்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் இதை பேசலாம். நீங்கள் பேச வேண்டாம்னு நான் சொல்லலை. உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அதை நீங்கள் பேசாதீங்க. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரு சீமான் வந்தால் ஒரு அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஒரு பேச்சை பேசுவார், மக்கள்கிட்ட சிந்திக்க மாதிரி வந்து சிந்தனையை தூண்டி விடுவாருன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விஜயை நீங்கள் வந்து எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அடுத்தது இன்றைக்கி அங்கிள் அவர் அங்கே பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் மாநாடு முடிஞ்சு 8-10 நாள் ஆகி இன்றைக்கி வந்து அது பேசப்படும் பொருளாக இருக்குன்னா, அவங்க ஸ்டாலின் ஐயாவுக்கு உண்டு பண்ண பல கோடி ரூபாய், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு பிராண்டிங், அப்பாங்கிற ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணாங்க. அதை இவர் ஒரே மாநாட்டில் கம்ப்ளீட்டாக அடித்து தகர்த்து எறிஞ்சிட்டார். இல்லை, அப்பான்ற ஒரு பிராண்டிங்கை உடைக்கிறதுக்காக தான் அப்போ அங்கிள் யூஸ் பண்ணாரா? கட்டாயமாக அப்படி தான்.